பூர்ணாத்தியனம், முற்றோதல் தமிழில் அப்படின்னா என்ன? ஏதாவது வாரந்தோறும் எதையாவது இறையருளை சிந்திக்க வேண்டும். அந்த வகையில் இந்த பாடலை நம்ம பார்க்குறோம். இப்போ பொதுவாக முதலில் ஆரம்பித்த பள்ளிக்கூடம் எப்படி இருக்கும்? படிக்கிறது, ஓதல்லாம் படிக்கிறது அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா அது கண்டிப்பாக எழுத்து சார்ந்து இருந்திருக்க முடியாது. சொல் வடிவமாக தான் வந்திருக்கணும். முதல்ல சொல் பிறந்து அதுக்கப்புறம் தான் எழுத்து வந்திருக்கணும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போ கூட அது வழக்கத்தில் இருக்குது, தொன்மையான வழக்கம். இந்த வேதம் சொல்லி கொடுக்கும்போது என்ன பண்ணுவான்னா, பதம் அப்படின்னு ஒன்று சொல்லிக் கொடுப்பா, கிரமம் அப்படின்னு ஒன்று சொல்லிக் கொடுப்பா, ஜடை அப்படின்னு ஒன்று சொல்லிக் கொடுப்பா, கணம் அப்படின்னு ஒன்று சொல்லிக் கொடுப்பா. இது நம்ம அந்த வேத நோக்கில் பார்க்கல, இன்றைக்கி நம்மளுடைய தலைப்பு சார்ந்து அதை பார்க்குறோம். முற்றோதல்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஒரு மாணவன் ஒன்றும் அறியாது ஒரு கலாசாலைக்குள்ளே, ஒரு பள்ளிக்கூடத்திற்குள்ளே நுழைகிறான். அவன் எதையோ ஒன்றை படித்து முடித்து வெளியில் வரும்போது ஒரு டாக்டராவோ, ஒரு என்ஜினியராகவோ, ஒரு பொறியாளராகவோ பலவிதமான விஷயம் இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது ஒன்றா வெளியில் வரான். ஆனால் உள்ளே போகும்போது எப்படி இருக்கான்? ஒன்றுமில்லை, ஜீரோவில் போகிறோம். நம்ம ஏப்பார் ஆப்பிள் கற்றுக்க போகிறோம். அந்த மாதிரி உள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது ஏதோ ஒன்றை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம் என்று சொன்னால் அதிலே இடைநிலையில் இருக்கக்கூடிய அந்த மாற்றம் அது எப்படி என்பதைத்தான் இந்த முற்றோதல் என்பது பேசுகிறது. ஒரு வரையறை. ஏன்னா படிக்க போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நான் ப்ரீகேஜியில் ஜாயின்ட் ஆகியிருக்கேன். டாக்டராகி வெளில வரணும், இன்ஜினியராகி வெளில வரணும். அதுக்கு இடையில் என்னென்ன மாற்றம்லாம் நடக்குதுன்னு அதில் பார்த்தா நம்ம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல எழுத்துக்களை சொல்வார்கள். எல்லா இடத்துலையுமே ஆல்ஃபபெட்டிக்கல் சொல்லி கொடுக்கறதுங்கிறது எல்லாருடைய வழக்கத்துலேயும் என்ன இருக்குது. இந்த எழுத்து முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொல்லறிவுகளை சொல்வார்கள். ஒவ்வொரு சொல்லாக சொல்லுவாங்க. எழுத்துக்களை சொல்ல வச்சும் எழுத்துக்களை வச்சும் பின்னாடி வேகமாக கற்றுக்கணுங்கிற ஒரு கால சுருக்கம் கருதி சொல்லி கொடுக்குறா என்றாலும் எழுத்தறிவு என்பது வேறு, சொல்லறிவு என்பது வேறு. நிறைய சொற்களை பழக்கமாக்கணும். அந்த சொற்களை சொல்லி கொடுப்பார்கள். அந்த சொற்களை தவறில்லாமல் சொல்வதற்கு சொல்லி கொடுப்பார்கள். எங்கள் வாத்தியார்ட்ட அடி வாங்கினது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. உனக்கு வரவே வராதுறான்ட்டார் அவர். அவதாதாரம் எனக்கு அது சொல்ல வரல இப்போ வரைக்கும். அந்த விஷயத்தில் எங்கள் வாத்தியாருக்கு தான் நான் வணக்கம் சொல்லணும். தாத்தானை கொடுக்கறது, தாத்தானை படைக்கிறது. ஒரு தானாவை மாற்றி போட்டால் பொருள் என்ன ஆகிடும்? அப்போது அந்த நுட்பம் அவருக்கு தெரியுதே, எனக்கு தெரியலையா? அவதாதாரம் சொல்லு, அவதாதாரம். திருப்பி நான் அதே மாதிரி சொல்லுவேன். நான் எப்பொழுது வருத்தப்பட்டால் ஒரு அந்த ஸ்டேஜுக்கு நம்ம போனால் தான் அதோட கஷ்டம் தெரியுது. அதனால் அவர் ரொம்ப பொறுமையாக தான் இருந்திருக்கார். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த சொல், அதனுடைய உச்சரிப்பு, அதனுடைய எழுத்து பதிவு, அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்கு? தெளிவாக சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அந்த சொல் உச்சரிப்பு, அந்த சொல்லுக்கு அடுத்தது அதை தான் கிரமம், பதம் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சொல்லுடைய வரிசை. ஒரு வாக்கியத்தில் உன் பெயர் என்ன, ஆங்கிலத்தில் வாட் இஸ் யுவர் நேம், என்னை மொழிபெயர்த்து கொடுங்க அப்படின்னு கேட்டால் நான் என்ன எழுதியிருப்பேன் எக்ஸாமில்? கண்டிப்பாக என்ன, வாட் இஸ் இருக்கிறது,
யூ உன், நேம் பெயர் அப்படின்னு எழுது. நல்லா இருக்குல்ல. இப்போ நான் டிரான்ஸ்லேஷன் சரியாக பண்ணுறேன்னா மேங்கோ அப்படின்னு எழுதுனார் எங்கள் வாத்தியார். MAN மேன், கோ மனிதன் செல்கிறான் எழுதலாம். ஒன்றும் எனக்கு தெரிஞ்சதுதானே நான் எழுதுவேன். அப்போது இந்த மாதிரிலாம் ஒரு மொழிபெயர்ப்பு, இந்த மாதிரிலாம் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு. எங்கள் வாத்தியார் பாடம் நடத்தும்போது சொல்லுவார், மேல் வரியில் 2 வரி கோட்டில் 4 வரி கோட்டில் எழுத சொல்லுவார். அதில் என்ன மாதிரி புத்திசாலி யாரும் இருக்க முடியாது. அதனால் ஞாபகமாக சொல்கிறேன். அந்த முதல் வரியை பார்த்தே 2வது வரி எழுதுவேன். அதனால் என்ன ஆகிடும்னா, முதல் வரியில் நான் தப்பு பண்ணியிருந்தேன்னா கடைசி வரைக்கும் அதே மாதிரியே பண்ணியிருப்பேன். இந்த தவறுகளை கண்டறிந்து திருத்துகிற விஷயம் ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம முற்றோதில் பார்த்துட்டு இருக்கோம். அதனால தான் பேசிக்கிலேருந்து ஆரம்பிக்கிறோம். இந்த லெவலில் தான் நம்ம இருந்தோம். எல்லாருமே இப்படி தான், இப்படி தானே. இப்போது அந்த மாதிரி எழுத்துக்களை எழுதவோ சொல்லுவார். சில பேர் எழுதினா தலைவிதி மாதிரி இருக்கும். இப்போ என் எழுத்து கொஞ்சம் வேகமாக படிச்சிடல என்னென்ன இப்போ வரைக்கும் சமயத்தில் எழுதி முடிச்சுட்டு நானே படித்தேன்னா எனக்கே புரியாது. சில நேரத்தில் கோவத்தில் யார் பேரில் கோவம் வருதோ அதெல்லாம் ஆன்சர் பேப்பரில் காமிப்பணும். ஒரு 20 பக்கம் அவசரமாக ஒரு 2 மணி நேரம் எழுதினா அந்த வேகமும் வரும், ஆன்சர் வேறு தெரியாது. படிச்சிருந்தாலும் தெரியும். என்னுடைய அனுபவம். அப்போ வேகன்னு எழுதுவேன். ஆனால் அந்த தலைவலி வாத்தியாருக்கு எவ்வளோதுன்னு திருத்தும்போது கஷ்டப்பட்டுருப்பார். அந்த சாபம்லாம் இருக்குமோ இல்லையோ. அது எதுக்கு சொல்கிறேன்னா, புரிதல். அந்த எழுத்தை புரிதல் அப்படிங்கிறதோட அச்சடித்த மாதிரி யாரும் என்ன எழுதுறதில்ல. அந்த புரிதல் ரொம்ப முக்கியம். நானும் பண்ணினேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கே. அதனால் சில தவறுகளை நாம் மேலும் சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு விஷயமாக இருக்கும்போது தான் முற்றோதல்னு நான் சொல்கிறேன். அதனால் எழுத்துக்களை கற்க வேண்டும். எழுத்துக்களுடைய வரி வடிவம், அதனுடைய சொல் வடிவம், அந்த சொல்லுலேருந்து அந்த வரி என்னென்ன வரிசை, அந்த எழுத்துக்களின் வரிசை, அப்படி தானே கிரமம். அதுக்கப்புறம் அந்த சொற்களை தானாக பயன்படுத்தி எழுதுகிற பண்பு, அப்படி தானே. தானாக நாமளாக ஒரு கருத்தை எழுதி, அப்போ கட்டுரை அப்படின்னு சொல்கிறா. நான் முதல்ல அபிராமிந்தாதி படிக்கும்போது நிற்க கட்டுரையேன்னார். அவரே கட்டுரையை தான் கேட்குறாருப்பா. அவருக்கே கட்டுரை எழுதுறது ரொம்ப சிரமமாக இருக்கும் போல இருக்கு. அதனால் கட்டுரை கேட்டிருக்காரு அப்படின்னு நான் புரிஞ்சுப்பேன். அவ்வளோதான் என்னோட லெவலு. அப்போது அந்த மாதிரிலாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. அப்போ ஒரு கருத்தை ஒரு வரிகளில் பின்னி அதை முறையாக சொல்லுகிற பண்பு, அப்படி தானே. அப்போ எழுத்து வந்தோம், சொல்லு வந்தோம், பொருள் வந்தோம். அந்த ஒரு வரி ஒரு விஷயத்தை உற்பத்தி பண்ணுது. ஒரு 10 வரி சேர்ந்து ஒரு கருத்தை சொல்லுது, அப்படி தானே. அப்படி சொன்னாலும் என்ன சொல்லி முடிக்க முடியல அப்படின்னா, ஒரு மனிதன் எதற்காக கல்வி கற்கிறான் அப்படிங்கிறதோட பேஸ் அதுக்குள்ளே வச்சுருக்கான். ஆனால் அதை நம்ம புரிஞ்சுக்கணும்ல. அந்த நாலேஜ் வந்தால் தானே. என்ன அப்படின்னா, உடல் விளங்க வேண்டும். உடல் விளக்கம்னா என்ன அப்படின்னா, எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்கணும். நமக்கு இல்லைன்னு வச்சுங்க, வியாதி இல்லாமல் இருக்கணும். என்னது வியாதி இல்லாமல் இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், நீண்ட ஆயுஷாக இருக்கணும். இதுதான் உடலை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லி கொடுக்க வர பாடம். இந்த பாடம் இப்போ சொல்கிறாளா இல்லையோ, 4:30 மணிக்கு பாடசாலை வாத்தியார் அவர் எழுந்து முதல்லே குளிக்க போயிடுவார். அவர் எப்போ போகிறாருன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவர் குளிச்சுட்டாருன்னு எப்போ தெரியும்னா, அவர் அப்படியே ஈரத்துண்டை அப்படியே மேலே அப்படியே பூஞ்சுட்டே போவார். யாரெல்லாம் அவர் வரும்போது ஏந்திருக்கலையோ அவள் பேரில் பூஞ்சிடுவார். நான்லாம் ரொம்ப நேரம் அவருடைய குளிப்பாட்டலில் தான் நான் வளர்ந்துருக்கேன்னு வச்சுங்களேன். அப்போ எவ்வளோ தூரம் நான் சுடு சொரணையோடு இருந்திருப்பேன் பார்த்துங்க. ஒரு நல்ல மாணவனுக்கு ஒரு தடவை எழுந்திருப்பான். நம்ம அப்படி இல்லை, குளிச்சா கூட எழுந்திரிக்க மாட்டோம். அவர் அப்படியே அந்த ஈர துணியை அப்படியே என்ன பண்ணுவார், புழிஞ்சின்னு போவார். தூங்கினா எழுந்திருக்கும் போது தான் பிடிக்காது. அவர் 4:30 மணிக்கு போயிடுவார் சந்தியாவந்தத்துக்கு. எதுக்கு சொல்கிறேன்னா அப்படின்னு சொன்னால், இந்த உடல் ஆரோக்கியத்திற்காக அந்த மையத்தை அதை வச்சுருக்காங்க. இந்த உடல் கல்வியினுடைய நோக்கம் தான். அடுத்தது உள்ளம். இந்த உள்ளங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், அது செம்மைப்படுத்துவதற்காக. எந்த ஒரு உறுதியை எடுத்துட்டாலும் அது வழுவாமல் என்ன இருக்கணும்.
அப்படின்னு ஒரு கவிஞன் ரொம்ப வருத்தமாக ஒரு பாடல் எழுதியிருந்தான். நான் வேறு எந்த நோக்கத்துலையும் சொல்ல, நாளை முதல் குடிக்க மாட்டேன். அவன் உறுதியாக தான் இருக்கான், இன்று மட்டும் கொஞ்சம்னா. அந்த உறுதி எப்படி இருக்குன்னு அதுக்கு அடுத்த வரியில் சொன்னார் பாருங்க. ஏன்னா எல்லாருக்குமே உறுதி இருக்கும், ஆனால் என்ன ஆகிடும், விழுந்துடும். கோபமே படக்கூடாது அப்படின்னு 10 நாளைக்கு இருப்போம், 11ஆவது நாள் வெடிப்போம் பாருங்கள். பக்கத்து வீட்டுக்காரன் வந்து கேட்பான், ஏன் சார் இப்படிலாம், நாங்கள் நிம்மதியாக இருக்கணும் சார், உங்கள் பிரச்சனை வேறு. அந்தளவுக்கு வெடிச்சிடும். நானும் பார்க்குறேன் அப்படின்னு முடியலையே, அடக்கிறோம் நம்ம, முடியணுமோ இல்லையோ. அப்போ உள்ளத்தை செம்மைப்படுத்துவது கல்வி. உடல் செம்மையாக இருந்தால் போகாது, ஆரோக்கியமாக இளமையாக ஆயுஷா வியாதி இல்லாமல் இருந்தால் போகாது. என்ன வேணும், உள்ளத்தின் செம்மை வேண்டும். உள்ளத்தின் செம்மைனா என்ன சார், பெயிண்ட் அடிச்சு வச்சுருவோமா, இல்லை நம்ம வந்து ரின்னு அந்த இதெல்லாம் வச்சுருக்கோமே, ஏதாவது இந்த சோப்பு போடுறது அந்த மாதிரி எதையாவது போட்டு சுத்தம் பண்ணிடலாமா, அது முடிய மாட்டேங்குதே. அபிராமிப்பட்டிருக்க வேணா சொல்லலாம், நின் அருட்புணலால் நெஞ்சத்து அழுக்க எல்லாம் துடைத்தனல்னு சொல்லுவாள். அது என்ன, ஆண்டவன் தான் வெளிச்சம். நெஞ்சத்து அழுக்கு எப்படி இருக்கும், காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம், அறுவகை பகை, இதெல்லாம் இல்லாதிருக்க வேண்டும். வித்யா ததாதி வினயம், இதுதான் அதனுடைய நோக்கம். எதோட நோக்கம், நான் ஏன் படிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் பதில் வரணுமோ இல்லையோ. அப்போது அந்த வினயம்ங்கிறது இந்த அறுவகை பண்பு மற்ற நிற்றல் உள்ள செம்மைப்பட்டுரும். காமத்தை ஜெயிச்சிட்டானாலே எல்லாத்தையும் ஜெயிச்சிடும். கோபத்தை ஜெயிச்சிட்டானா கடைசி வரைக்கும் நம்மள மாதிரி வயசானவர்களுக்கெல்லாம் கவலையே இல்லை. இப்போல்லாம் தனியாக பேசுகிறோமா, ஃபோனில் பேசுகிறானா, நடந்துன்னு பேசுகிறானா, புலம்புறானா, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அப்படி புதுசாக ஒரு வியாதி வேறு வருது, ப்ரெஷர் வேறு. அது கரெக்டாக இந்த வயசானவாளுக்கு மேலே உள்ளவாளுக்குலாம் வந்துடும் நினைக்கிறேன். அதில் அவள் அப்படி தன்னை வந்து என்ன பண்ணிக்கிறாவா, அந்த மாதிரி அப்படி அமைதியாக இருக்கணும். அந்த பேர் அமைதியை தருவது கல்வி. அப்படிப்பட்ட பண்பை இயல்பில் வரவழிக்கின்ற முயற்சிக்கு பெயர் கல்வி. இப்படி தானே? அப்போ உள்ளத்தை செம்மைப்படுத்துவது. அப்போ அறிவு, இதுதான் முதல்ல பதம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் கற்றுட்டோம். உள்ளத்தை, அடுத்து அறிவை தெளிவாக்குவது கல்வி. ஒரு சின்ன விஷயம், நான் எந்த நோக்கத்துலையும் சொல்லலை, புரியறதுக்காக. கணக்கு பாடம் அப்படின்னு செம்மையாக என்ன வரணும், புரியணுமே நமக்கு. செம்மைப்படுத்தி தெளிவுற, கசடற, குற்றமற. அதெல்லாம் வள்ளுவன் சொல்லுவான், கற்க கசடு அற. கசடு, அந்த கற்கிறதுல தான் பிரச்சனை. இப்போ ஒரு இன்டர்வியூ, சிம்பிளாக சொல்கிறேன் புரிய வைக்கிறதுக்காக, தயவுசெய்து உங்கள் அத்தனை பேர் பாதாளங்களையும் கேட்குறேன், இதில் எந்த விதமான உள்நோக்கமும் இல்லை. சமாவர்த்தனம்ங்கிற வார்த்தை முற்றோதலை புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். வேறு எந்த புண்படுத்துகிற வகையில் இருக்காது, எடுத்துக்காது. ஒரு கணக்கு கேட்குறாங்க, 5 3 எவ்வளவு, 10. சரி, ஃபெயிலு, இன்டர்வியூவில் ஃபெயிலு. 5 3 எவ்வளவு, 9. ஃபெயில். 5 3 எவ்வளவு, 8. எப்பா சொல்லிட்டான் என் ஆன்சர். என்னது, எப்படி சார், பக்கத்தில் உள்ளவன், எப்படி சார், சார் அவன் 10 சொன்னான், அவன் 9 சொன்னான், நான் அடுத்து சொன்னேன் சார். புரியலை எப்படி இருக்கும்? அப்போ சரியான புரிதல் இல்லையே இந்த இடத்துல. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அப்போ தெளிவு வேணும், உறுதி வேணும். தான் கற்ற அறிவில் என்ன வேணும், உறுதி வேணும். இருக்கலாம் சார், இருந்தாலும் நீங்கள் மேலே ஒரு வார்த்தை கேட்டு, எனக்கு தெரியாதே, இருந்தாலும் அவர் படிச்சிருக்காரு, அவர்கிட்ட கேட்டுங்க. அந்த மாதிரி சொல்லுவானா, நாக்கு செத்து நான் சாகணுமா, நான் செத்து நாக்கு சாகணுமா அப்படிங்கிறதுல தண்டிக்கும் காளிதாசனும். இருந்தாலும் நீங்கள் காளிதாசன்கிட்ட கேட்டுங்கன்னா இதில் என்னடா சந்தேகம் இருக்குன்னு நான் அவன் எதுக்கு சொல்கிறேன்னா, காளிதாசன் அவ்வளோ செம்மை, உறுதியாக கற்கின்ற பண்பு. அப்போ அந்த பண்பு நமக்கு வேணும். நாம் எடுக்கிற டெசிஷன் நமக்கு சரியாக எடுக்க நம்ம குழந்தைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கணும். அதுதான் அந்த படிப்பினுடைய பிரயோஜனம்.
அவனே குழம்பி போய் அவன் ஓனாக டெசிஷன் எடுக்கணும். வெளிநாட்டில் இருக்கான் பையன், எந்த சூழல் எப்படி எடுக்கணும், இந்த சூழலில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுல தெளிவு வேணுமோ இல்லையோ? அந்த தெளிவை அவனுக்கு எப்படி உற்பத்தி பண்ணி கொடுக்கும்? குற்றமற, ஐயமற, திரிவு வர கற்கின்ற அந்த பொருள் பண்பு வேணும். அதுதானே? அப்போ அதுக்காக தான் படிக்கிறோம் நம்ம. இதுக்கு அடுத்தது பாருங்க, ஆத்மாங்கன்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறா. ஆனால் அது அபியாசத்தில் இருக்கா, நமக்கு இருக்கா, அனுபவத்தில் இருக்கா? எந்த விஷயத்துலையும் அதுக்கு உண்டான சான்றே என்ன இல்லை. எப்படி பார்த்தாலும் அது அனுபவத்துக்கு என்ன வரமாட்டேங்கிறது, ஒத்து வர மாட்டேங்கிறது. நமக்குள்ளேயே இருந்தால் கூட நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. அந்த மாதிரி விஷயமா இருக்குது. அந்த மாதிரி ஒரு சிறப்புடை பண்பு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நாலேஜ், ஞானம் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறேன். அது அபியாசத்தினால வரலாம். என்னது? அபியாசத்தினால. சிம்பிளாக சொல்கிறான் பாருங்கள். கல்யாணம் ஆகும்போது ஒரு தாத்தா கொம்பு ஒன்று கொடுப்பான். நான் நன்னா தானே இருக்கேன், தாத்தா கொம்புலாம் இருக்கு. எனக்கு கல்யாணம் ஆகும்போது 18 வயசு. உடனே யோசிக்காதீங்க எல்லோரும். கையில் தாத்தா கும்பிடு, ஒரே ஒரு புத்தகம் கொடுத்தாங்க கையில், காலில் செருப்பு மாட்டிக்க சொன்னாங்க. வேகமாக நீங்கள் போங்க, சம்பந்தி கூப்பிடுவார் அப்படின்னு. வாங்க மாப்பிள்ளை, நீங்கள் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, இதுக்கு பேர் காசி யாத்திரை அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்போ ஒன்றும் புரியல. அந்த வயசில் ஏதோ கல்யாணம் பண்ணவா அப்படின்னா அதனுடைய பொருள் விளக்கம்லாம் ஒன்றும் தெரியல. ஆனால் என்ன அர்த்தம்னா அதுக்கு பேர் சமாவர்த்தனம். சமாவர்த்தனம்னா என்னென்னா முழுவதுமாய் கற்றல். அப்போ முழுமையுமாய் ஒன்றை கற்றால், வேதத்தை ஒழுங்காக படித்தா, ஆகமத்தை ஒழுங்காக படித்தா, லௌகிக ஞானத்தை ஒழுங்காக படித்தா இறை நாட்டம் உள்ளதாக அது மாறிடும். என்னது? இறை நாட்டம். அப்போ சந்நியாசம் நம்ம முடிச்சிட்டோம், டைரெக்டாக என்ன வாங்கிட வேண்டியதானுமே, இந்த உலகம் நிலையற்றது, இந்த வாழ்க்கை நிலையற்றது, இந்த ஆன்மா மெய்யானது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருத்தன நான் எப்படி மற்ற வேலையெல்லாம் பண்ணுவேன்? அப்படியே சன்னியாசம் போயிடுவேன். அதில் தான் கொஞ்சம் மிஸ் ஆகிடுது. கொஞ்சம் இல்லை, அவ்வளோதான், லைஃப் அவ்வளோதான், முடிச்சு. அங்கே மிஸ் ஆனது தான். திருப்பிலாம் என்ன பண்ண முடியாது நம்மளால், திருப்பி பிச்சு கட்ட முடியாத. காப்பதற்கும் வழியறியீர், கைவிடவும் மாட்டீர், ஆப்பதனை அசைத்து விட்ட குரங்கதனை போல. குரங்கு இந்த ஆப்பை அடித்து வச்சுருப்பான், அதை போய் இந்த ஆப்பை அசைச்சு விட்டு அது வெளியில் வரத்துக்கு முயற்சி பண்ணும். செத்து போயிருந்தால் பரவாயில்ல, வால் மாட்டிக்கும், அந்த மாதிரி மாட்டின்னு இருக்கோம். அப்போ ஆப்பதனை அசைத்து விட்ட குரங்கதனை போல. எதற்கு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு ஞானம் வரணும். அதுதான் முழுமையாக வர்றது. இப்போ இந்த முழுமையாக பெறுகின்ற ஞானத்தை தான் முற்றோதல் என்று வைத்தார்கள். இந்த வார்த்தைக்கு பேர் என்ன? முற்றோதல், முழுவதுமாய் படித்தல். ஒரு உதாரணம் பாருங்க. என்னவோ சொன்னேன், ஆனால் அந்த தலைப்பு வரை கடைசி வரைக்கும் எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். அதனால் திருப்பி நான் முதலேருந்து ஆரம்பிக்கிறேன். மீண்டுமா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. என்னென்னா, இப்போ எல்லாருக்குமே வண்டி வச்சுருக்கா, 2 வீலர், அப்படி தானே? எல்லா இடத்துலையும் டிவி இருக்குது, இல்லை எல்லோரும் செல்லு வச்சுருக்கிறேன். இதில் நமக்கு இயக்க தெரியுமா அப்படின்னா, நம்மளோட நம்ம பேரை நல்லா இயக்கிறேன். நம்ம சும்மா இருந்தாத்தா அப்படிங்கிறான், அடுத்த சைட்டு போகிறான், இதில் கட் பண்ணி அங்கே போகிறான், அங்கே கட் பண்ணி இங்கே போகிறான். ஏன்டா இந்த ஆட்டோவை கொஞ்சம் புக் பண்ணி கூடண்டா, கொஞ்சம் இருந்தாத்தா நான் பண்ணுறேன். வேறு லெவலில் இருக்குது அந்த பண்பு, இருக்கா இல்லையா? அப்போது இந்த செல்லை பற்றி முழுவதுமாய் நான் அறிந்திருக்கிறேன் என்று உங்களால் சொல்லிவிட முடியுமா? முற்றோதல்ங்கிற வார்த்தைக்கு விளக்கம் சொல்கிறான். இது சொல்லிட முடியுமா? நம்ம வண்டி ஓட்டின்னு வரோம், நான் எனக்கு முழுக்க டிரைவிங் தெரியும்னு சொல்லிட முடியுமா? ஓட்டுறோம், அவ்வளோதான். அது எங்கேயாவது பஞ்சர் ஆகிடுதுன்னா அங்கேயே நின்று ஓரமாக தள்ளின்னு போக வேண்டியதான். அப்புறம் ஏதாவது பார்த்து அது நம்மளை தள்ளுறதை விட நாம் அதை தள்ளின்னு போகும்போது தான் அதோட சிரமம் தெரியும். அந்த நேரம் பார்த்து கொஞ்சம் டைம் இல்லை அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சிடும் டிராஃபிக். எதுக்கு சொல்கிறேன்னா, அப்போ அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு யார் தெரியுது? அந்த மெக்கானிக் தான் தெரியுது. சார் என்னவோ தெரியல சார், வண்டி ஓட்டும்போது பின்னாடி சத்தம் வருதும்போ. எப்படி வண்டி கம்ப்ளைண்ட் சொல்கிறோம், என்னமோ தெரியல சார், வண்டி ஓட்டும்போது பின்னாடி சத்தம். அவன் கரெக்டாக வண்டியை ஒரு தடவை என்கிட்ட கொடுங்க சார் அப்படிமா, ஓட்டி பார்த்து திருப்பி ரவுண்ட் அடித்து கரெக்டாக சொல்லுவான், அந்த ப்ராப்ளத்தை கரெக்டாக எடுப்பான். எடுக்கிறானா இல்லையா? அப்போது அவனுக்கு என்ன நாலேஜ் இருக்கு?
இப்போ ஓட்டுற நாலேஜ் இருக்குது, நம்ம ஓட்டி முடிச்சுட்டு அவங்க மெக்கானிக் நாலேஜை சொல்கிறோம். இதெல்லாம் விட்டுட்டு கம்பெனிலேருந்து புதுசாக ஒரு வண்டி போட்டிருக்காங்க சார். அது முதல்ல காலில் கீர் மாத்திர வண்டியெல்லாம் இருந்தது, 2 வீலர்லேயே கால்லையே. இப்போ அந்த மாதிரி மாடல்லாம் இருக்குங்கிறது தெரில, எனக்கு புரியறதுக்காக சொன்னேன். அப்புறம் பிரேக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் வண்டி பெருசாக இருக்கணும், சைடு ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் மின்சாரத்துலேயே ஓடுற மாதிரி வண்டி, அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிறது கேமராலாம் வச்சு வர ஆரம்பிக்குது. பின்னாடி என்ன இருக்குங்கிறது முன்னாடி தெரிகிற மாதிரி, லெஃப்ட் சைடு ரைட் சைடு, அதெல்லாம் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக ஒவ்வொரு விஷயமாக என்ன ஆகிட்டே இருக்கு, டெவலப் ஆகிட்டே இருக்குது. முதுகு வலி போக்குறதுக்காக சேகேப் சரி பண்ணியிருக்கான். இந்த வண்டியில் இருந்தால் முதுகு வலி போகாது சார். அப்படி வண்டி எவ்வளோ மேடாக இருந்தாலும் என்ன பண்ணும், ரொம்ப தூரத்துக்கு போகும் அப்படின்னு. அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறான்? அப்போ அந்த என்ஜினியர் புத்திசாலியா, அந்த என்ஜினியர் புத்திசாலியா, இல்லை மெக்கானிக் புத்திசாலியா, இல்லை ஓட்டுற நம்பளா, இல்லை பார்த்து என்ன மாதிரி எனக்கு வண்டியெலாம் ஓட்ட வராது, நான் உட்காந்து தான் போவேன் அப்படின்னு என்ன மாதிரி சொல்கிறவங்க புத்திசாலியா? சொல்லுங்கள், யார் இதில் முற்றுவதல்? அவன்தான் புத்திசாலி, அவனால் எல்லாமே முடியும், அவன்தான். அந்த மாதிரி நம்ம விஷயத்தில் முற்றோதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் ராஜாக்கள் என்ன பண்ணியிருக்கான், படிக்காதவா அதிகமாக இருந்திருக்கான். ராஜா காலத்தில் இதெல்லாம் இருந்திருக்கு. இந்த சாஸ்திரம் எங்கேயாவது விட்டு போயிட போகிறதுரா, அதனால் இதை எழுத சொல்லுன்னா. அதனால் முதல்ல என்ன பண்ணியிருக்கான், அந்த காலத்தில் ஓலைச்சுவடியில் பதிப்பு எடுப்பான். எந்த வித்தையாக இருந்தாலும் அதை என்ன பண்ணிவிடுவான், எழுதி வந்து காப்பியை பாதுகாப்பு வைப்பான். அது அரிச்சிடும் அப்பப்போ. நம்மளை மாதிரிலாம் இப்போது இருக்கிறது மாதிரிலாம் அப்போ கிடையாதுல்ல. அதை பாதுகாக்கிறதுக்கு தைலாத் ரட்சது ஜலாத் ரட்சது அப்படின்லாம் அந்த ஓலைச்சுவடி தன்னை பற்றி சொல்கிற மாதிரி வரும். அப்போ அதெல்லாம் பாதுகாத்து வைக்கிறது, ஒரு கருத்தை என்ன பண்ணுறது, பாதுகாத்து வைக்கிறது, எழுதி வைக்கிறது, அதுதான் அது ஒரு முற்றோதல். அதுக்கு அடுத்தது அந்த கருத்தை மனப்பாடம் செய்ய வைப்பது. இப்போ வேதம்லாம் மனப்பாடம் பண்ணி தான் வந்திருக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும். அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள்லாம் வரும். அப்படி வரும்போது ஒரு 3000 வருடத்து செல்வம், காலம்பரை வச்ச பேப்பரை காணும், 2 தடவை மனைவியை திட்டி, 3 தடவை பெரிய பையனை திட்டி, பேரை அந்த நேரத்தில் தாத்தா சுமர்றான் அப்படின்னு அவனை கோவப்படுறான். எது, ஒரு பேப்பருக்காக. எங்கே வச்சோம்னு நமக்கு என்ன தெரில அப்படின்னா, 3000 வருஷத்து பாரம்பரியம், ஏற்ற இறக்கம் இல்லாமல் அந்த ஒளியை பாதுகாத்து வந்திருக்கிறார்கள். இசை குறிப்பு சாதாரணமான விஷயம் இல்லை. மோகனம் அப்படின்னா அந்த ராகம் இப்படி தான் இருக்கணும்னா, அந்த ஏற்றம் அந்த இறக்கம் என்ன சாதாரண விஷயமா? அது அந்த விஷயத்தை என்ன பண்ணியிருக்காங்க, ஒளி குறிப்புகளை மிக அழகாக பாதுகாத்திருக்கிறார்கள். அப்போ அந்த பாதுகாக்கிறது ஒரு சமாவர்த்தம். இப்போ எழுதி வைக்கிறது ஒரு சமாவர்த்தம், என்னது பாதுகாக்கிறது சமாவர்த்தம். அந்த பாதுகாத்ததை அடுத்தவர்களுக்கு விளக்கமாக விளக்கி சொல்லுவது பிரவச்சனம், அது ஒரு சமார்த்தம். ராமாயணம் மகாபாரதம் வால்மீகி எழுதினதை அப்படியே சொல்லியிருந்தா, லலிதா சகஸ்ரநாமம் மாதிரி ஸ்ரீமாதா மகாராஜி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி அப்படி தான் நம்ம எல்லாரும் புரிஞ்சுட்டு இருப்போம். ராமன் எப்படி இருக்கிறான் என்று கம்பன் விளக்கி சொன்னா, மையோ மறி கடலோ மழை முகிலோ ஐயோ இவன் அழகென்பது ஒரு அழியாவடியுடையான். தலையில் வச்சுக்கிறான், இவன் அழகை என்னால் சொல்ல முடியலடான். கருப்பாக இருக்குன்னு சொன்னால் அவனுக்கு ஒரு விதமாக கஷ்டமாக இருக்குது. ஏன்னா முகில் அப்பேற்பட்ட கருணை, அதனால் அவன் முகிலுடைய நிறம், அதனால் கருப்பாக இருக்கான்னு சொல்லிட்டான். கருப்பாக இருந்தாலும் வெறும் இருட்டு மாதிரி இல்லை, அவனுக்குள்ளேருந்து ஒரு ஒளி வருது, அதனால் மரகதமுன்னா. சரி, மரகதமான்னு சொல்லி முடிச்சுட்டா ஒளியா, மையோ மரகதமோ அப்படின்னு சொன்னால், மழை முகிலோ அப்படின்னா அவனை பார்த்தா எனக்குள்ளே ஏதோ ஒரு பரவசம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் வருது. அதனால் மழை முகில், ஒரு உழவன் முகிலை பார்த்து சந்தோஷப்படுறவன், அப்பாடா இன்றைக்கி மழை வந்துட்டு நம்ம பயிரெலாம் நல்லா இருக்க போகுது அப்படின்னு அவனை பார்த்தாலே ஒரு சந்தோஷம் வருது. அதனால் மழை முகிலோ அப்படி அவனுக்கு சொல்லி முடிக்க முடியல, ஐயோ அந்த தலையில் அடிச்சு. இவன் அழகென்பதோர் அழியாவடி உடையான். எவ்வளோ அழகு பாருங்க. அப்போ இந்த விஷயத்தை உங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்காக மிஸ் ஆகிடும், வரி மிஸ் ஆகிடும். அதனால் பாடல்களாக என்ன பண்ணியிருக்காங்க, கோத்துருக்காங்க. அப்படி கோத்தாலும் நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம்.
நம்ம ஒரு குறிக்கோளில் இருக்கோம், படிக்கப்படாதுங்கிற ஒரு குறிக்கோள் இருக்கும். வாத்தியார் படிக்க வைக்கணும்னு குறிக்கோளில் இருப்பார். அப்படி தானே? ஒரு பாட்டு எவ்வளோ வருத்தமாக இருந்தால் எழுதியிருப்பான் பாருங்கள். எழுத்தாணி ஒடியாதா, ஏடு கிழியாதா, வாத்தியார் சாகானா. அப்போ அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்கேன் சார். அப்படி வச்சிருக்கானுங்க எல்லாரும். எவ்வளோ பெரிய வருத்த முறை அட்டி. இப்போல்லாம் அப்படி கிடையாது. நம்ம சரியான விஷயத்துக்கு வந்துட்டோம். அப்படி கஷ்டப்படணுங்கிற அவசியம் இல்லை. அடுத்த சமாவர்த்தனத்துக்கு போயிட்டோம். புரிய வைக்கிறதுக்கு சொல்கிறேன். அந்த கலையை மிக அழகாக அடுத்த இடத்திலே பதிவு செய்கிறோம். அப்போ அது என்னது? அந்த பாடல்களாக படிச்சிருக்கோம். அதுவும் அபிராமி அந்தாதிலாம் பாருங்கள், ரொம்ப அநியாயம். அதெல்லாம் என்னன்னு கேட்டால், ஒரு பாட்டு இருந்தால் 3வது பாட்டு ஞாபகத்துக்கு வராது, 2வது பாட்டு வந்தால் 7வது பாட்டு வராது. இது அந்தாதி மாதிரி தொடுத்துடுறது. முடியும் போதே அடுத்த சொல்லு, முடியும் போதே அடுத்த சொல் ஞாபகமாக வந்துடும். அப்படியே அதை பிடிச்சா அப்படியே 4 வரி வந்துடும். மனப்பாட திறனை வளர்ப்பதற்கு உண்டான வாய்ப்பை மிக அழகாக செய்திருக்கிறார் அபிராமி பட்டர். சாதாரண விஷயமா அது? அதெல்லாம் விட எதை சொல்லி கொடுக்குறதுங்கிறது பிரச்சனை இருக்குல்ல. ஒரு மக்களுக்கு வந்து எதை படித்தா அவன் வளருவான், ஆரோக்கியம் வளரும், மனது செம்மைப்படும், அறிவு வளரும், ஆன்மாவுக்கு மோட்சம் கிடைக்கணும். அவனால் அடுத்த வாழ்வுக்கு தொந்தரவு வரக்கூடாது. அவனால் இந்த ஊருணி நீர் நிறைந்தற்றுன்னு சொல்லுவான் வள்ளுவான். ஆஹா, இந்த ஒரு பிள்ளையால் எவனோ ஒருத்தன் ராக்கெட்டை கண்டுபிடிச்சான், எல்லாருக்கும் பிரயோஜனப்படுறது. எங்கேயோ ஒருத்தன் செல்லுங்கிற ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சான், அதுலேருந்து இந்த செல்லு உற்பத்தி ஆகிருக்கு. அவன் எங்கே இருக்கான்னு கூட நமக்கு தெரியாது. நிலவு மாதிரி இருக்கிறதுனால செல்லுங்கிற பேர். அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சி அதுலேருந்து கண்டுபிடிச்சா அந்த செல்லு. இன்றைக்கி அது இல்லைன்னா ஹார்ட் பீட்டே இல்லாத போயிடும் போல இருக்கு. அப்படி இருக்கு. எல்லாருமே வந்து இப்போ வந்து பிள்ளையார் எப்படி யானத்தொலையோடு இருக்கானோ அதே மாதிரி மனிதர்கள் செல்லோடு இருப்பார்கள். இதயத்தோடு இருக்கானாங்கிறது 2வது விஷயம். செல்லோடு இருப்பான். மனுஷனா செல் இருக்கும். அந்த லெவலுக்கு அதை அந்த விஞ்ஞானம் இணைந்து இருக்கிறோம். எதுக்கெடுத்தாலும் இனிமேல் அதை தான் பார்க்க ஆரம்பிப்போம். அட்ரஸ் எங்கே இருக்குன்னா 10 நிமிஷம் போவோம். 10 நம்பருன்னா தெரியல, 2 நம்பரை மனப்பாடம் பண்ணுறதுக்கு முடியல. நம்ம ஆளுவெல்லாம் மனப்பாடம் பண்ணால் கால் அரைக்கா முக்கால் தான். இப்போ 4 நம்பர் மனப்பாடம் பண்ண தெரியல, அது ஞாபகம் வச்சுன்னு சொன்னால் தான் உண்டு. இப்போ அதெல்லாம் விட ஒன்று கண்டுபிடிச்சிருக்க, அதுவே அலாரம் அடித்து நீ கொஞ்சம் தண்ணி குடிக்கணும், இவ்வளோ தூரம் நீ நடந்திருக்க, உனக்கு ஞாபகம் ஊட்டுகிற பண்பை மிக அழகாக சொல்லுகிற பண்பை எல்லாம் இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுதான் சமாவர்த்தம். நான் இல்லைன்னு சொல்லலை. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அடுத்தது பாடல்களை சொல்லி அதை சொல்கிறதுக்கே அந்த இசையை பயிற்சி வைத்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இசையில் வரக்கூடிய தர்ம கருத்துக்களை விளக்கணும். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்வார். இது எதுக்கு சமாவர்த்தனம்னா, எல்லா கல்விக்கும் இல்லை, ஆன்மீக நெறியாளர்கள், இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள், அதுவும் ஊரறிய ஆட்கொள்ளப்பட்டவர்கள், அவர்கள் சொன்ன வழியை முழுவதுமாய் மக்கள் உணர வேண்டும் என்பதற்காக அரசர்கள் சாசனம் செய்திருக்கிறார்கள். அனைவருக்கும் இந்த விஷயம் போகணும். யாரோ ஒரு மூலையில் ராஜராஜ சோழன் இருக்கும்போது யாரோ ஒருத்தர் ஒரு பாட்டு பாட, இது ரொம்ப அற்புதமாக இருக்கே, எங்கடா எடுத்தேன்னு கேட்டு அந்த பாட்டை பாக்கி 10 பாக்கி 990 எங்கேன்னு வைணவத்தில் கேட்டு, ஒரு 10 இதுன்னா அப்போ 900 எங்கே இருக்குன்னு அவன் கேட்டு, 2 பேருமே தேடின்னு போய் 2 பேருமே அதை கண்டுபிடிச்சி அதை திருப்பி கொண்டு வந்து தொகுத்து அந்த மாதிரி வைத்திருக்கிறார்கள். இதுதான் முற்றோதலுக்கு உரிய ஒரு பாரம்பரியம். அதை தான் நம்ம முற்றோதல் பண்ணணும். எதை? திருமுறைகள். அந்த பக்கம் இந்த 4000 திவ்ய பிரபந்தம் அந்தந்த சமயத்துக்குரிய. சாக்தத்தை பொறுத்த வரைக்கும் அபிராமி அந்தாதி அதுதான். ஏன்னா இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டது. சில இது ரொம்ப பெருசாக இருக்குன்னு விட்டுருவோம். அதனால் அபிராமி அந்தாதியில் அபிராமி பட்டர் ரொம்ப யோசிச்சு கரெக்டாக 100 பாட்டில் முடிச்சுட்டார் எல்லாத்தையும். 100 பாட்டு தான் என்னால் பாராயணம் பண்ண முடியும். நீ மாட்டுக்கு ஏகப்பட்டு சொல்லிகிட்டே போனேன்னு வச்சுக்கோ. நீ சொல்லலாம், நான் கேட்கணும்ல, எனக்கு தூக்கம் வந்துடும் இல்லையோ. நீங்கள் சொற்பொழி பண்ணலாம் சார், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்கள் டிவியில் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நேரில் பண்ணுறது பிடிக்கல சார்னா. ஏன் அப்படின்னு பிடிக்கலன்னு ஆஃப் பண்ணிடுவேன்ல. நான் உங்களை கேட்கணும்ல. இப்போ ஏந்திருக்கும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். என்ன சொல்கிற அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையோ. அப்போது இந்த இடத்துல நம்ம சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, 100 பாட்டுக்குள்ளே முடிச்சுட்டான். அபிராமி அந்தாதியினுடைய முற்றோதல்ங்கிறது தினம் தினம் அவசியம். மனப்பாடம் பண்ணிகிட்டே இருக்கணும், அதை சொல்லிகிட்டே இருக்கணும். அப்படி சொல்லிகிட்டே இருந்தால் அந்த அதிர்வு அலைகள் இருக்குல்ல, அது அபிராமியை கூட்டு வந்துடும். அதனால தான் அந்த திருமுறைகளுக்கு உண்டான சப்தங்களை சொல்லிகிட்டே இருந்தால் அந்த அதிர்வு அலைகள் அந்த இறைவனுக்கு அந்த உருவத்தை உண்டு பண்ணிடும்.
அந்த சூழல் உங்கள் இதயத்தை மாற்ற வல்லது. உங்கள் இதயத்தையே மாற்றும். உங்களுடைய சூழல்களுக்கு உண்டான தீயவைகளை வெளியிலே தடுத்து நிறுத்தும். உங்களுடைய நீங்கள் பாராயணம் பண்ணுறதுன்னா சாதாரணம்னு நினைக்காதீங்க. பாராயணம்னா என்ன, வெள்ளைக்காரன் சொன்ன மாதிரி வெட்டி இருந்தவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அவன்? காலம்புரை என்னோன்னே தனம் தரும் கல்வி தரும் பொருளாலும் தலைவரையா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லை இப்படியே சொல்லிட்டு இருக்கான் அவன். நான் வெளியூர்லேருந்து பார்க்குறேன், ஒரு வெள்ளைக்காரன் சொன்னேன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அவன்? சொன்னதையே திருப்பி காலம்புரை ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு அப்படி தோணும் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு. ஆனால் அதை ஒரு தடவை சொல்லுவீங்க, பல வருஷமாக சொல்கிறோமே இதோட மீனிங் என்னன்னு ஒரு நாள் என்ன வரும்? அப்போ அதோட விஷயத்தை நம்ம உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளே போகும். அதுக்குள்ளே போனால் தான் தெரியும். தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் 4 இருந்தால் தான் இலக்கியம். இலக்கை இயம்புவது இலக்கியம். எது இலக்காக இருக்க வேண்டும் என்று நம்மை அழகாக சொல்லுகிறது இலக்கியம். இலக்கு கண்ணாப்புனான்னு இலக்கால இருக்குது. இப்போ என்னுடைய இலக்கே வேறு மாதிரியில் இருக்குது. என் பேரனுடைய இலக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுல இருக்குது. எப்படியாவது யாருக்கிட்ட சிபாரிசு பண்ணால் ஐஸ்கிரீம் வாங்கலாம். சின்னவாள்கிட்ட சொன்னால் அம்மா சொன்னால் தரமாட்டா, அப்பா சொன்னால் அடிப்பா. அதனால் தாத்தாட்ட சொல்லி என்ன பண்ணிவிடுவான்? அவன் முடிவு பண்ணுறான் சார், அது இலக்கு அவனது. அந்த மாதிரி எதையாவது இலக்காவது வச்சுங்காதையோ. எது இலக்காக இருக்க வேண்டும், எப்படி இயம்ப வேண்டும், எப்படி நாம் அதை அடைய வேண்டும் என்பதை மிக தெளிவாக வரையறுத்து சொல்கிறது தர்மார்த்த காமமோட்சஞ்ச விந்ததி. அப்படின்னா அவர்கிட்ட அழகாக சொல்கிறார், அறம் பொருள் இன்பம் வீடு, இந்த 4 தான் அடையத்தக்கது. அப்படிப்பட்ட இந்த 4ஐயும் தரவல்லது எதுவோ அதைத்தான் நாம் முற்றோதல் செய்ய வேண்டும். அந்த முற்றோதலை நாம் சொல்லி அதோட பொருளை புரிஞ்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் கற்க கசடன்னு என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். டூ அண்ட் டோன்ட்லாம் எந்த இடத்துல சொல்லியிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் அதில் வரும். பொய் வந்த நெஞ்சில் புகழறியா, பொய் சொல்லாதேன்னு அபிராமபட்டர் என்ன சொல்கிறாரு? விரகர் தங்கள் ஆசைப்படாத ஆசைக்கடலுள், அதெல்லாம் அழகாக சொல்லுவார். அந்த மாதிரி சொல்லி ஒரு மனிதனை இதை செய்ய மாத்திரை பொழுது மனதில் வெய், தோத்திரம் செய்து தொழு. அப்படிதானே? நெஞ்சம் பயில நினைக்கின்றேன், உன் நெஞ்சத்தை பயிற்றுவி. அந்த விஷயத்தை நம்ம அப்படி எடுத்துக்கணும். நெஞ்சம் பயில நினைக்கின்றேன்னு சொல்லுவார். இழ உற்று நின்ற நெஞ்சே, சில விஷயத்தை விட்டு மனசு மாற மாட்டேங்கிறது எனக்கு, நான் ரொம்ப முயற்சி பண்ணுறேன், திருப்பியும் வழிக்கு விழுந்துடுறேன். அதனால தான் சொல்கிறார், இழ உற்று நின்ற நெஞ்சே இறங்கேல் அப்படின்னு சொல்கிறார். அப்படிலாம் ஒரு உயர்ந்த லட்சியத்துக்கு சொல்லும்போது ஆனந்தமாய் என் அறிவாய். அப்போ அதனால தான் கடைசி பாட்டில் சொன்னால் பாருங்க, முருகன் கந்தர் அனுபூதின்னு சொல்லுவான். கந்தன்னா யாரு? நான் கையில் வேல் வச்சுருக்கிறவன் இல்லை, அனுபவம்னா. கந்தன்னா என்ன? அனுபவம். உன்னுடைய ஆன்ம அனுபவம், இறை அனுபவம், அருள் அனுபவம், இன்ப அனுபவம், துன்பங்களற்ற அன்பம், ஒரு தீங்கில்லையே அப்படின்னு சொல்கிறார். அப்படி தானே? ஒரு துன்பமும் இல்லாமல் வாழ்க்கையில் வாழ்ந்துருந்தோம், அதுவே பெரிய விஷயம். தளர்வு அறியா மனம். காலம்பர பிரிஸ்காக தான் ஏந்திருக்கிறோம், ஆனால் கொஞ்சம் அப்படி தள்ளாட்டம் வந்துடும். யாராவது திட்டும்போது, கொஞ்சம் வாழ்க்கையில் தோல்வி அனுபவிக்கும் போது என்ன வாழ்க்கைன்னு சலிச்சுக்கிறோம். அப்படி தானே? அதெல்லாம் இல்லாமல் அழகாக நம்ம உற்பத்தி பண்ணிக்கிறதுக்கு அபிராமி பட்டர் மிக தெளிவான வழியை காட்டியிருக்கிறார். அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா, எதையாவது ஒன்று முற்றோதல் பண்ணணும் அப்படின்னு நம்ம வச்சுருந்தா, அந்த காலத்தில் என்ன பண்ணான்னா, இப்போ பெரிய புராணம் 4000 பாட்டு இருக்குது அப்படின்னா ஒரு நாளைக்கு இத்தனை பாட்டு படிக்கிறதுன்னு முயற்சி பண்ணியிருந்தோம், ஆற்றுலேயே பண்ணுறது. அப்புறம் தான் அது தனியாக முடியலைங்கும் போது தான் எல்லாரையும் சேர்த்து என்ன பண்ண ஆரம்பித்தா, சரி இன்றைக்காவது ஒரு நாளைக்கு யாராவது பண்ணால் அதில் போய் கலந்துப்போம் அப்படிங்கிற மாதிரி. அது வெறும் அந்த ஒளிகளை உற்பத்தி பண்ணணும். அப்படி பண்ணால் கூட அதில் முற்றோதல்ங்கிறது எதை குறிக்கும்னா, 4 பேர் ஒன்றா சேர்ந்து பாராயணம் பண்ணுறத சொல்லலை, பொருள், அந்த உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம், அந்த சொல்லை கொடுக்கிற பொருள், அந்த பொருளில் இருக்கக்கூடிய அபியாசம். பத்ம பதயுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனை பூஜையை சொல்றாரு. கண்ணியது உன் புகழ் தேவி மகாத்மிய பாராயணம், கற்பது உன் நாமம் லலிதா சஹஸ்ரநாம பாராயணம். அவ்வளவு அழகாக அதை சொல்றாரு. அதெல்லாம் நம்ம அதில் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படியே அந்த சொல்லை பொருளை உணர்ந்து இறை அருள் அனுபவத்தை நாம் பெறுவதற்கு உண்டான வழியே முற்றோதல் என்று முடிக்கிறோம். அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து. அப்போ தான் அந்த கல்வி முடியும். எப்போ முடியும்? அனுபவத்தில் முடியும். கல்வி எப்போ முடியும்? துக்கமற்ற பண்பில் முடியும். எப்பொழுதும் ஆனந்தமான பண்பில் முடியும். அதில் தான் ஒரு கல்வியோட முடிவு. அதனால தான் முற்று.
ஏதோ படிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது இல்லை. அப்போ ஒரே ஒரு உதாரணம் சொல்கிற பாருங்கள், இந்த குருமுக சன்னிதானம். இந்த குருமுக சன்னிதானம் வந்து முதல் குருமுக சன்னிதானம். அவர் தான் வந்து சுவாமிகிட்ட சிவபூஜை பண்ணணும்னு எப்படின்னு கேட்டார். அவருடைய கல்வி எப்படி முடியுது பாருங்கள். ஞானப்பிரகாசனை பாருன்னார். அந்த ஞானப்பிரகாசனை பார்த்தார். அவர் சொன்னபடியெல்லாம் வாழ்க்கையில் உணர்ந்தார். சிவபோக சாரம் அப்படின்னு எழுதுகிறார். எல்லாத்தையும் எழுதி தான் உணர்ந்து தான் ஞானியாகி தான் சமாதிக்குள்ளே போயிட்டார். அதோட முடியலை அவருடைய கல்வி. அது என்ன பண்ணுறாரு, அடுத்த சிஷ்யனுக்கே அதை சொன்னார். ஆனந்த பரவசர்னு போனால் பாருங்கள், தர்மயாதீனம் பக்கத்தில் ஆனந்த பரவசர் ஒரு பக்கத்தில் இருக்கும் ஒரு கோயில். அது அவருடைய சிஷ்யன். அவருக்கு இவர் சொன்னதை அவர் ஃபாலோ பண்ணி அவருக்கு இவர் சொன்னதை அனுபவத்தில் சாத்தியப்படுத்தினால் அந்த கல்வி முற்றுப்பெறும். எவ்வளோ அனுபவம் பாருங்கள். அந்த மாதிரி அபிராமி எந்தாதி எப்பொழுது முற்று பெறணும், அபிராமி பற்ற எப்போ பார்க்குறோமோ அப்போ தான் முடியும். ஒவ்வொரு சாஸ்திரத்தை எழுதினவா நம்ம சொப்னத்தில் வருவா. சார் இதெல்லாம் பிரம்ம சத்தியமான உண்மை, நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிங்கோ, பைத்தியம்னு வேணாலும் சொல்லுங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அபிராமி எந்தாதி பாராயணம் பண்ணுறோம், அபிராமி பற்ற நேரடியாக பார்ப்பான். அவர் வருவார். நீங்கள் திருமுறை பாராயணம் பண்ணால் ஞானசமுதர் வருவார். அப்படி வந்திருக்காரான்னா கிருபானந்த வாரியாரை கேள்விப்படுறீங்களா? அருணகிரிநாதன் நேரில் பேசியிருக்காரு. அதில் ஒரு அன்னதான கட்டணை வச்சு இப்போவும் நடக்கிறது. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த மாதிரி வந்துடும். அந்த அவளுக்கெல்லாம் அழிவே இல்லை. அபிராமி பட்டருக்கெல்லாம் என்ன இல்லை, அழிவில்லை. நாயன்மார்களுக்கெல்லாம் அழிவில்லை. அவள்லாம் அந்த சாஸ்திரத்தை அத்தியனம் பண்ணும்போது அவளே வந்து இந்த பொருளை நீ தப்பாக புரிஞ்சுக்கிறடா சொல்கிறா, இதை இப்படி புரிஞ்சுக்கோன்னு நமக்கு அனுகிரகம் பண்ணுவா. அந்த அளவுக்கு விசுவாசத்துடனும் அன்புடனும் உள்ள உறுதியுடனும் தளர்வற்ற பண்புடனும் தொடர் முயற்சியுடனும் அதை செய்ய வேண்டி பிரார்த்திக்கிறேன். அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து. அடுத்த வார தலைப்பாக அனுகிரகம், அபிராமி பட்டரின் அருள் பெரும் ரகசியம். அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து.